ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மேக்ஸி தான் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோ நான் ஸ்டிச்சிங் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து ஒரு saree வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் முந்தி போர்ஷனும் அதோட ப்ளவுஸ் போர்ஷனையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய பாடி போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம். அடுத்தது இதுக்கு வந்து காட்டன் லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிந்தட்டிக் லைனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடிஸை வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோமோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு பாடிஸோட இது எடுத்துக்கோங்க, மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடிஸ்க்கு வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸாக நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமுக்கு என்ன அளவுக்கு ஹைட்டுக்கு நமக்கு வந்து மெட்டீரியல் தேவைங்கிறத பார்த்துட்டு லைனிங் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோலாக வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராக நம்ம ஆர்டர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் ரோலாக வாங்கி வச்சுப்பேன். அண்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது சுருக்கொல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைனிங் மேக்ஸிமம் நம்ம அயன் பண்ணிக்கிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடிஸை வந்து நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வச்சு நான் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அதை கட் பண்ணிக்க போகிறேன். பேக் போர்ஷன் நம்ம எப்பவும் கட் பண்ணுற மாதிரி தான், ஃப்ரண்ட்டுமே நம்ம வந்து எப்போவுமே கட் பண்ணுறது மாதிரியே கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணணும் மெயின் கிளாத்தில். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இதே மாதிரியே 2 பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு மட்டும் நம்ம அது பேக் சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்னொரு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் வந்து சேம் அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மேக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரியான ஒரு மாடலு. இதில் நம்மளுக்கு முந்தி அதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸ் முந்தி தேவைப்படாது, ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக இதில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டமுக்கு லைனிங்கை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி தானே லென்த் வைஸ் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி சாரியை எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு பேக் போர்ஷனுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிளாத் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா டோட்டல் சாரியோட லென்த்து முந்தி ப்ளவுஸ் போக மீதி எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. நமக்கு கீழே ப்ளீட்ஸுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 1.5 மீட்டர் இருக்கும், பேக்கில் ஒரு 1.5 மீட்டரும் நான் ப்ளீட்ஸுக்காக விட்டுருவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்போ டோட்டல் அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அகலம் வந்து கிடைக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணி கீழே பாட்டமுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டு ஹைட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அகலம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து பாட்டமுக்கான கிளாத்தை எடுத்துருங்க. மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம பாடிஸ்க்கு ஸ்லீவ்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டம் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர்ஸ் இருக்குது. நம்ம அதில் வந்து 1.5 மீட்டர் ஃப்ரண்ட் சைடும் 1.5 மீட்டர் பேக் சைடும் வர மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது ரவுண்ட் ஜாயின் வந்து போடுறீங்க அப்படின்னா 2ஆக கட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே ரவுண்ட் ஜாயின் வந்து போட்டுக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு வந்து தைப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து செப்பரேட்டாக 1.5 மீட்டராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ அடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணணும் அண்ட் ஸ்லீவ்ஸ் ஆல்சோ கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதே மெட்டீரியல்லையே நம்ம வந்து பேக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து வேறு கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ணலாம் அதுக்காக. ஸோ நான் வந்து பேக் வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து நீங்கள் அளவாக கட் பண்ணிட வேண்டாம். அதுக்கு எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால நம்ம ப்ளீட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அளவுக்கு கிளாத் வந்து 10 தான் செக் பண்ணி பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு கிளாத் நம்ம ஒரு 1 இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் வைக்கும்போது இது பத்தலை. அதனால் நான் கொஞ்சம் வேறு இன்னொரு கிளாத் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு இருக்க மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கிளாத் தாராளமாக இருந்தால் தான் ப்ளீட்ஸ் நமக்கு வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மீதி இருக்கக்கூடிய கிளாத் அப்படியே நான் வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு கலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது இந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளேர்லாம் அம்பர்லா ஸ்லீவ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் நார்மல் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே வந்து மெட்டீரியலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அம்பர்லா ஸ்கர்ட் கட் பண்ணுறதுக்காக ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த கார்னரில் ஹிப்புக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அம்பர்லாவில் ஸோ அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் பக்கம் மார்க் பண்ணணும். அண்டர் ஆர்ம்ஸோட அந்த லென்த் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து கீழ் பக்கமாக வந்து மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து அம்பர்லா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பட் நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை 8ஆக ஃபோல்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கவனிக்காமல் நான் வந்து நார்மலாக கட் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து எத்தனையாக ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அகைன் நான் இது மாதிரி விரித்து போட்டுட்டு கரெக்டாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் இதே மிஸ்டேக்கை நம்ம கஸ்டமருக்கு பண்ணும்போது பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஸ்லீவ் லென்த் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ பார்க்க நல்லா இருந்திருக்காது. இதை எப்பவும் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அந்த கவனம் வந்து ரொம்பவே முக்கியம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் அதை யோசிக்காமல் அப்படியே வெட்டிட்டேன். 8ஆக மடிச்சிருக்கிறத வந்து பார்க்காம. அதனால் கொஞ்சம் கிளாத்தும் வேஸ்ட்டு, நமக்கு அதோட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதுவும் வந்து வரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.